சாரிடி, சாரி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கற தகுதி கூட எனக்கு இல்லடி. ஏன்னா தெரியாம பேசினா தாண்டி அதுக்கு பேரு தப்பு. அதுக்காக தான் மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா நான் உன் மனச வேணும்னே காயப்படுத்தணும்னு தாண்டி பேசினேன். சாரி தூரி, சாரி. அந்த மாதிரி பேசும்போது நீ நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியலடி. ஆனா மனசுக்குள்ள எந்த அளவுக்கு நான் துடிச்சேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல தோரி, வழி தெரியல. சின்ன வயசுல இருந்து என்னைய சுத்தி சுத்தி வர உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கும் அவ்வளோ ஆசை இருக்குடி. ஆனா நடக்காதே. நடக்காத ஒரு விஷயத்துக்காக நம்ம எப்பவுமே ஆசைப்படக்கூடாது தோரி. ஆனா இந்த பாலா போன மனசு ஆசைப்பட்டுருச்சுடி, ஆசைப்பட்டுருச்சு. அதனாலதான் உன்னை விட்டு விலக முடியாம நான் இத்தனை நாள் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கூட மனசை கல்லாக்கிக்கிட்டு தாண்டி அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசினேன். சாரி தோரி, சாரி. என்ன மன்னிச்சிருடி, மன்னிச்சிடு. எப்படிதான் இருக்க? எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்க வீட்டுல என்ன எல்லாம் நல்லாதான் கிடக்கு. தேனு, அதை விடு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. என்னத்த? என்ன விஷயம்? சத்த பொருடி. என் மாமியார் கிளவி இங்க எங்கேயாச்சும் நிக்கதான்னு பாக்குறேன். அப்பா, கிளவி இங்க எங்கேயுமே இல்ல. அத்தை, ராக்கு பாட்டியும் மாமாவும் தான் காலையில எங்கேயும் ஒன்னா போனாங்க, நான் பார்த்தனே. தேனு, என்னடி சொல்றாவோ? கிளவி என் புருஷனும் ஒன்னா போனாங்களா? ஆமாத்த, வீட்டுல நிறைய சாமான் இல்ல, அதனாலதான் நானும் மாமாவும் பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். அப்பதான் பார்த்தோம் மாமாவும் அப்புறம் ராக்கு பாட்டியும் எங்கேயோ வெளியில போனாங்க. தேன் என்ன இப்படி சொல்றா? ஆனா மாமியார் கிளவி நம்ம கிட்ட ஏதோ பக்கத்து தெருல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்கு, அங்க போறேன்னு சொல்லிட்டு தானே இருந்துச்சு. ஆனா இப்ப என்னடானா இவர் கூட கடத்தர் பக்கம் போயிருக்குன்னா கொஞ்ச நாளாவே ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நம்ம போய் என்னன்னு கேட்டா என்ன நம்ம சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி கழுதைங்க ரெண்டு என்ன வேணா பண்ணி தொலையட்டும், நமக்கு என்ன வந்திருக்கு. அத்தை, அத்தை என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ரெண்டு பேரும் எங்க போனா எனக்கு என்ன வந்திருக்கு? அதுவும் என் மாமியார் கிளவி வீட்டுல இல்லைன்னா அதோட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லையாக்கும். பெரிய மகாராணி மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா காப்பி கேட்டுக்கிட்டே கிடக்கும். இதுக்கு காப்பி போட்டு கொடுத்து காப்பி தூள் சீக்கிரமா தீர்ந்து போயிடுது. அப்புறம் சீனி பால் எல்லாமே சீக்கிரமா தீர்ந்து போயிடுது. அதனால கிளவி எங்காச்சும் போனா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லையாக்கும். சரி அதை விடுங்க. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயத்த? ஐயோ தேனு, ஆமாடி ஆமா, முக்கியமான விஷயம். அதுவும் முக்கியமான விஷயம் மட்டும் இல்லடி, ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. அத்தை, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஐயோ தேனு, இத்தனை வருஷமா நீ நானும் எதுக்கு ஆசைப்பட்டமோ அது நடக்க போகுதுடி. நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. அத்தை, என்ன சொல்றீங்க? 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னு நம்ம இத்தனை வருஷம் ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான். ஆனா எப்படித்த? இத்தனை வருஷம் நடக்காத ஒண்ணு இப்ப மட்டும் எப்படி நடக்கும்? ஐயோ தேனு, இத்தனை வருஷம் வேணும்னா நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா இனிமே கண்டிப்பா நடக்கும்டி, கண்டிப்பா நடக்கும். அத்தை, என்னத்த சொல்றீங்க நீங்க? ஐயோ தேனு, கொஞ்சம் பக்கத்துல வாயேன். சொல்லுங்க என்ன? ஐயோ தேனு, கூடிய சீக்கிரத்துல நீ நானும் சம்மந்தியாக போறோம்டி. நம்ம தூரிய செலியனும் ஒருத்தர் விரும்புறாங்க. ஏக்கா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? முக்கியமான விஷயம் 2 பேரும் பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். சரி அதை விடு. ஏக்கா, இப்போ நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? உண்மையாவே தூரியும் செலியனும் விரும்புறாங்களா என்ன? ஆமாத்த, நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. உண்மையாவே செலியனும் தூரியும் விரும்புறாங்களா என்ன? ஐயோ தேனு, தூரி செலியனை தான் விரும்புறா. ஆனா செலியனுக்கு தூரிய பிடிச்சிருக்கு. ஆனா ரோசக்காரன் ஒத்துக்கதான் மாட்டேங்கிறானா. அத்தை, என்னத்த சொல்றீங்க? தூரி செலியனை விரும்புறா சரி, ஆனா செலியன் தூரிய விரும்புறான்னு சொல்றதுதான் என்னால நம்ப முடியல. ஐயோ தேனு, நான் தான் சொல்றேன்ல, தூரி கிட்ட இதே கேள்விதான் நானும் கேட்டேன். ஆனா அவ செலிய மாமா மனசுலயும் நான் தான் இருக்கேன், ஆனா அவரு ஒத்துக்கதான் மாட்டேங்கிறாருன்னு சொல்றா. அதை வச்சுதாண்டி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓ, இப்பதான் புரியுது இந்த தூரி பொண்ணு நைட்டானா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வருதுன்னு. அதோட நிறைய வாட்டி செலிய பைய ரூம்ல இருந்து இந்த பொண்ணு வரத நம்மளே பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த அக்கா சொல்றது சரிதான் போல. இந்த போலி டாக்டர் என்னைக்குதான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான் மனசுல உள்ளது, இன்னைக்கு ஒத்துருக்க. ஆனாலும் காதலுங்கிறது 50 நாள்லாம் மூடி வைக்க முடியாது. ஒரு நாள் பொத்துக்கிட்டு வெளியே வரதாண்டா போகுது. ஐயோ எத்தே, என்னால நம்பவே முடியல. தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துது. ஏட்டு தேனு, அதெல்லாம் அக்கா சரியாதான் சொல்றாங்க. ஊசி இடம் கொடுக்காம நூல் ஒண்ணும் உள்ள நுழையாது.
மாமா இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஊசி நூல்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? அடியே என் அறிவு கொழுந்து பொண்டாட்டியே, அந்த தூரி பொண்ணு டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்துட்டும் போயிட்டு இருக்கா. ஆமா. உன் தொம்பிக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? ஆமா மாமா, செலியனுக்கு தெரியாம தான் தூரி வந்துட்டு போறாளே. செலியனுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், அவன் கண்டபடி திட்டுவான். ஆமா ஆமா, உன் தொம்பி பெரிய ரோசக்காரன். அப்படியே வீட்டுக்கு வர்றது தெரிஞ்சிருந்தா அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி இருப்பான். இங்க பாருடி, நல்லா கேட்டுக்கோ. அந்த தூரி பொண்ணு டெய்லி நைட்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறதெல்லாம் உன் தொம்பிக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, நிறைய தடவை நானே உன் தொம்பி ரூம்ல இருந்து தூரி வெளியில போறத பாத்திருக்கேன். ஏன் நேத்து கூட குளிப்படையார் செஞ்சு கொடுத்தியே, அதை போய் அந்த தூரி பொண்ணு தானே நம்ம செலியனுக்கு போய் கொடுத்துச்சு. தேனு என்ன தேனு யோசிக்கிற நீனா? இங்க பாரு, உன் தொம்பி ரோசக்காரன் தான், நான் இல்லன்னா சொல்லல. ஆனா அவனுக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போறப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கிறான். நானே நிறைய வாட்டி பாத்திருக்கேன் அந்த பொண்ணு செலிய ரூம்ல இருந்து வெளியில வர்றத. அதோட நீயும் பாத்திருப்ப கண்டிப்பா. செலிய ரூமுக்கு இதை கொடுக்க போறேன் அதை கொடுக்க போறேன்னு தூரி பொண்ணு சாக்கு சொல்லிட்டு போறத. இதுல எதுவும் உனக்கு புரியலையாடி? உன் தொம்பிக்கும் தூரிய பிடிச்சிருக்குன்னு. ஆமா மாமா, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. அப்போ நம்ம செலியனுக்கு தூரிய பிடிச்சிருக்கா மாமா? ஆமாடி, அததான் எம்பிட்டு நேரம் சொல்லிட்டு இருந்தாக்கும். இங்க பாரு, அக்கா சொல்ற மாதிரி தூரி மனசுல எப்படி செலியா இருக்கானோ அதே மாதிரிதான் உன் தொம்பி மனசுல அந்த தூரி பொண்ணு தான் இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா என்ன, ஒரு ஓசக்கார தம்பி அம்புடு சீக்கிரத்துல தூரி தான் என் மனசுல இருக்காங்கிறத ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஏதோ சொல்லுவாங்களே, என்னது யொகோவா இல்ல கொக்கோவா, என்னது அது? ஐயோ மாமா, அது ஈகோ. ஏதோ இருக்கும். இங்க பாருடி, அது இருக்கிறதுனாலதான் உன் தொம்பிக்கார அம்புட்டு ரோசத்தோட இருக்காராமா. அதனால அம்புட்டு சிக்கரத்துலாம தூரி தான் என் மனசுல இருக்காங்கிறத சொல்லவே மாட்டான். இதை நீ வேணா எழுதி வச்சுக்கோ. ஆனா அவன் மனசுல தூரி தான் இருக்கான், இதை நான் அடிச்சு சொல்லுவேன். இங்க பாரு தேனு, காதலுங்கிறத யாரா இருந்தாலும் சரி ரொம்ப காலத்துக்கெல்லாம் முடி வைக்க முடியாது. அது என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்துதான் ஆகும். உன் தொம்பிக்காரனுக்கும் வெளியில ஒரு நாள் வரதான் போகுது. அதை நீ பார்க்க தான் போற. ஐயோ மாமா, அது மட்டும் நடந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. உன் தொம்பிக்காரன் ஒரு வார்த்தை சொல்லட்டும். நாளைக்கு நானே போய் தூரி அப்பா கிட்ட பேசுவேன். ஆனா அவன் சொல்லணுமே, அந்த போலி டாக்டர் அம்புடி சிக்கரத்துல வாய் திறந்து சொல்லவே மாட்டான். இதை வேணா பாரு. ஆனாலும் ஒரு நாள் சொல்லிதான் அவனும் சொல்ல வேண்டிய காலமும் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், சரியா? போதும், சின்னோண்டி கேப் கிடைச்ச கூடாது. உடனே என் தம்பிய குத்து சொல்ல வந்துருவீங்க அங்க இருந்து. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உன் தொம்பிக்காரன குத்து சொல்றது மட்டும்தான் எனக்கு வேலை. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. சரி, நீ பேசி இருந்துட்டு பொறுமையா வா, நான் போய் பசங்களை பாக்குறேன். 2 பேரும் அடிச்சுட்டு கடந்தானுவோ, என்னாச்சு ஏதாச்சும் நான் போய் பாக்குறேன். ஐயோ அத்தை, எனக்கு கை காலி ஓடலத்தை. அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன, தூரி மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லிட்டா. என் மனசுல செலிய மாமா தான் இருக்கான்னு. ஆனா இந்த செலிய பையன் எப்ப சொல்லுவான்னு தெரியலையே. அதை நினைச்சாதத்தை பயமா இருக்குது. அதேதான் தேனு, எனக்கும் பயமா இருக்கு. செத்த, அதெல்லாம் கவலையே படாதீங்க, எல்லாம் நல்லதான் நடக்கும். ஐயோ, நான் கும்பிட்ட சாமி எதுவுமே என்ன கைவிடலத்த. சரித்த, எனக்கு வீட்டுல அம்பிட்டு வேலை கிடக்கு, நான் உள்ள போறேன். ஆமா தேனு, நானும் வேண்டாத தெய்வம் இல்ல இத்தனை வருஷத்துல 2 குடும்பத்தையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா இப்பதான் தெய்வம் கண்ணை திறந்திருக்கு போல இருக்கு. சரி தேனு, அதை விடு. தேனு, உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும்டி. நாளை கழிச்சு நாங்க எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போறோம்டி. என்னத்த திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கு போறேன்னு சொல்றீங்க? ஆமா தேனு, அதான் எனக்கு ஒன்னும் புரியலையாக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்க குலதெய்வ கோயிலுக்கே போவோம். அதுவும் போயிட்டு வந்தாச்சு. மறுபடியும் எதுக்கு கூப்பிடறாருன்னு சுத்தமா தெரியல. நான் போய் கேட்டதுக்கு முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாரு. புறவு போய் கேட்டதுக்கு ஏதோ சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்குது, அதனாலதான் நம்ம அங்க இருந்துட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வருவோம்னு சொல்றாரு. என்னவோ போ, அந்த மனசை லூசுத்தனமா இப்ப கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்காரு. நான் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லடி. சரிடி, நாளை கழிச்சு நாங்க எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம். நீ 2 நாளைக்கு மட்டும் வாசல் தெளிச்சு சத்த கோலம் மட்டும் போட்டு வை, சரியா? எத்த, சும்மா எப்ப பார்த்தாலும் மாமாவே குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அதான் மாமா தான் தெளிவா சொல்றாருல, ஏதோ சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்குன்னு போற. என்னத்த, நீங்க போயிட்டு வாங்க, சரியா? சரி, வீட்டுல வேலை கிடக்கு, நான் போறேன். செலிய வரத்துக்கு நேரம் ஆயிட்டு கிடக்கு. ஆமா தேனு, இம்புட்டு ரெண்டு பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியலையாக்கும். சரிடி, நானா உள்ள போறேன். எப்படி மாமா, எப்படி உன்னால என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச முடிஞ்சது? செலியன் மாமான்னு உன்னே சுத்தி வந்ததுக்கு என் மனசு நீ ரொம்ப சுக்குநூறா உடைச்சிட்ட மாமா, உடைச்சிட்ட. உன் மனசுல நான் எல்லாமே இருந்திருந்தா கூட பரவாயில்ல மாமா. ஆனா உன் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி மாமா உன்னால அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடிஞ்சது? உனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன் தான். ஆனா நீ சொன்ன வார்த்தை என்னால அதை தாங்கிக்கவே முடியல மாமா. சத்தியமா தாங்கிக்க முடியல. இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல மாமா. என் செலியன் மாமா தான் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினதானு. என்னால சத்தியமா நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தாங்கிக்க முடியல மாமா, முடியல.
இவ்வளவு நாளா நீ என்னதான் என்ன திட்டினாலும் நான் திரும்பி உன்னை பார்க்க வராம இருந்ததே இல்லை மாமா. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகிட்டு இப்ப வரைக்கும் உன்னை பார்க்க போக சொல்லி என் மனசு சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு நீ சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு மாமா. போதும் மாமா போதும். இனிமே இந்த தூரி உன்னை தேடி வரவே மாட்டா. உனக்கு நல்லா தெரியும் நான் அவன் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேன்னு. அது நீ உணர்ந்தா உனக்கு நான் வேணும்னு நீ நினைச்சா நீ என்ன தேடி வா மாமா. நீயா என்ன தேடி வர வரைக்கும் நானா உன்னை தேடி எப்பவுமே வரமாட்டேன் மாமா, எப்பவுமே வரமாட்டேன். துரி துரி என்னடி பண்ற? கதவை திறடி. எவ்வளவு நேரமா தட்டுறது? இதோ இதோ வரமா. அப்பா எவ்வளவு நேரமாடி தட்டுறது? உள்ள அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த நீ? அது அது பாத்ரூம்ல இருந்தமா, அதான். ஓ அப்படியா, சரி சரி. துரி ஒரு ஹெல்ப்டி. என்னம்மா? இல்லடி இன்னைக்கு இட்லி இப்படி அரைச்சனா, அதான் தேனுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்ஸை போய் தேனுக்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துறியா? இல்லம்மா நான் போல. துரி என்னடி நான் போலன்னு சொல்லிட்டு இருக்கேன்? கீ உன்னை விட்டா வேற வழி இல்லடி. நீ தானே எப்பவும் போவ, இப்ப மட்டும் என்ன போலன்னு சொல்ற? இப்பதான் புரிஞ்சதுமா. அடிக்கடி நம்மளே போயிட்டே இருக்கிறதுனாலதான் நம்மளோட மதிப்பு யாருக்கும் புரியறது இல்லைன்னு. ஏய் என்னடி பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. துரி துரி ப்ளீஸ் டி, இதை மட்டும் போய் தேனிக்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துரு ப்ளீஸ் டி. என்னால ஏறி குதிக்க முடிஞ்சிச்சுன்னா நானே போய் கொடுத்துட்டு வந்துருவேண்டி. ஆனா பாரு அன்னைக்கு ஏறி குதிச்சதுக்கு இருப்ப அம்புட்டு வலி வலிக்குது. அதனால தாண்டி சொல்றேன், ப்ளீஸ் டி போய் கொடுத்துட்டு வாடி. புரி என்னடி யோசிக்கிற? அம்மா இம்புட்டு தூரம் சொல்றல, அப்புறம் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ப்ளீஸ் டி போய் கொடுத்துட்டு வாடி. சரிம்மா, இப்போ என்ன உங்களுக்கு தேனை காக்கிட்டே இதை கொடுக்கணும் அவ்வளோதானே? கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் டி துரி. இந்த அப்படி. சரிம்மா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி. துரி ஒரு நிமிஷம் இல்லை. அம்மா கழுத்துல என்னடி புதுசா ஏதோ ஒரு செயின் கிடக்கு? அது கவி அவ தங்கச்சிக்கும் சேர்த்து 2 கவரிங் செயினா வாங்கியிருப்பா போல. அவ தங்கச்சிக்கு இந்த செயின் பிடிக்கலையா, அதான் என்கிட்ட கொடுத்தா நான் போட்டிருக்கேம்மா. என்னடி சொல்ற? இது கவரிங் செயினா? பாக்குறதுக்கு அப்படியே பவுன் செயின் மாதிரியே இருக்குடி. அது சரி, பவுன் விற்கிற விலைக்கு யார் பவுன் செயினா நமக்கு வாங்கி கொடுக்க போறா? சரிடி, அடுப்பங்கரில் எனக்கு கம்ப்யூட்டர் வேலை இருக்கு, நான் போய் பார்க்கறேன். நீ போய் சட்டுப்பட்டுன்னு இந்த பொடியை போய் கொடுத்துட்டு வந்துடு, சரியா? சரிம்மா. துரி அம்மா கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. என்னாச்சு? நீயே ஒரு மாதிரி பேசுற, அதோட முகம்லாம் வீங்கி இருக்கு. என்னடி ஆச்சு? இல்லம்மா, உனக்கே நல்லா தெரியும்ல, கேம்புக்கு போயிட்டு வந்தாவே நான் இப்படிதான் இருப்பேன்னு. அதான் எனக்கு கேம்ப் இல்லம்மா. ஐயோ ஆமால, அதை நான் மறந்தே போயிட்டேன். துரி என்னடி இது? எப்பவுமே வந்தோடனே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திடுவேன், இன்னைக்கு என்னடானா அதே ட்ரெஸ்ஸோட நின்றுட்டு இருக்கேன். என்னடி ஆச்சு உனக்கு? இல்லம்மா, அது கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். ஏதோ நான் போய் இந்த பொடியை கொடுத்துட்டு வந்து மாத்திரமா. சரிடி, உங்க பாட்டி கண்ணில் படாம சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வந்துரு, நான் போறேன், சரியா? துரி இதுக்கு முன்னாடி உன்னை நான் எவ்வளவோ திட்டிருக்கேன். ஆனா நான் என்னதான் திட்டினாலும் நீ வீட்டுக்கு வராம, அதோட என் ரூமுக்கு வராம இருந்ததே இல்லை. முத தடவை என் ரூமுக்கு வராம இருக்குடி. எனக்கு மனசுக்கு உண்மையாவே கஷ்டமா இருக்குடி. நான் பேசின வார்த்தை உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திருந்தா உனக்கு என்ன பார்க்கணும்னு கூட தோணாம இருந்திருக்கும். எனக்கு புரியுது துரி, ஆனா வேற வழி இல்லையேடி, வேற வழி இல்லையே. எப்பவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால முடியலடி, முடியல. அப்போ இனிமே ரூம்க்கு நீ வரவே மாட்டியாடி? இந்த வீட்டுக்கு நீ வரவே மாட்டியா? எனக்கா துரி இப்பதாண்டி உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா இது நைட்டானா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வருமே, இப்ப வரைக்கும் அந்த ஆளை காணுமே அப்படின்னு. இவ்வளவு நாள் எனக்கு புரியலடி, இப்பதாண்டி எல்லாமே புரிஞ்சிருக்கு. அக்கா என்ன பேசுறீங்க? புரியல. இப்பதான் புரியுதுன்னா புரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா கையில என்ன? அத்தை ஏதாச்சும் கொடுத்து விட்டாங்களா? ஆமா தேனக்கா, இட்லி பொடி அரைச்சாங்களா அம்மா, அதான் போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதை கொடுக்காதான் வந்தேன். என்ன இது தூரி வயசு மாதிரி கேக்குது? ஒருவேளை தூரி வந்திருக்காளோ? சரி தேனக்கா, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் என்னடி இது, வந்த உடனே கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்புற? இல்லக்கா, கொஞ்சம் எழுதுற வேலையெல்லாம் இருக்கு, அதான். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ஓ அப்படியா, சரிடி, நீ போயிட்டு வா. சரிக்கா.
வேணா வேணா நன்னா இருந்த நீதானே என்னை இழுத்து விட்ட போடி போடி நன்னா துரத்த பங்குட நீதானே மாட்டி விட்ட நல்லா இருந்த என் மனச நாராக கிழிச்சு புட்ட கருப்பாயிருந்த என் இரவ கடலா மாட்டி புட்ட என்னுடன் நடந்த என் நிழல தனியா நடக்க விட்ட உள்ள இருந்த என் உசுர வெளியே மிதக்க விட்ட பார்க்காத என்ன பார்க்காத குத்தும் பார்வையால என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி டேய் போகாத சரியா நீ எங்கடா இந்த பக்கம் தீனக்கா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் செலியா செலியா உன்னதாண்டா ஆ சொல்லுக்கா. டேய் என்னடாச்சு உனக்கு நானும் நீ வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க ஆளே ரொம்ப டல்லா இருக்க என்னாச்சு உனக்கு ஆ அப்படிலாம் இல்லைக்கா. அது தண்ணி குடிச்சிட்டு போலாமே தான் கிச்சன் வந்தேன். ஓ தண்ணி குடிக்க வந்தியா நான் கூட வேற எதுக்கும் வந்திருப்பியோன்னு நினைச்சேன் அக்கா என்ன பேசுற எனக்கு புரியல. ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா சும்மாதான் தண்ணி குடிக்க தானே வந்தேன் ஃபர்ஸ்ட் தண்ணியை குடி ம் தூரி என் முகத்தை பார்க்க பிடிக்காம தானே நீங்க இருந்து உடனே கிளம்பிட்ட. நான் இது நடக்கணும்னு தாண்டி ஆசைப்பட்டேன். நான் நினைச்ச மாதிரியே உன்னை காயப்படுத்தி என்கிட்ட இருந்து விலக வச்சுட்டேன்டி, விலக வச்சுட்டேன். இதுதான் தூரி உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஆமா செல்லியன் நாளைக்கு தான் வராரு. பேரு உதயா. அவரை தான் உங்களுக்கு நாங்க பாடி கார்டா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நாளைக்கு அவரு உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. ஓகே சார் தேங்க்யூ. சார் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இந்த கேஸ் மாதிரி நம்ம எத்தனையோ கேஸ் பார்த்துருக்கோம். ஆனா எதுக்காக சார் நீங்க இந்த பொண்ணு கேஸ்ல மட்டும் இப்படி இந்த அளவுக்கு பாடி கார்டெலாம் அரேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால இப்படி இப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? என்ன ஃப்ரெண்டோட பொண்ணா? யாரு அவளா? கேட்டு அந்த பொண்ணை எனக்கு யாருன்னு தெரியாது, அவங்க அப்பனே எனக்கு யாருன்னு தெரியாது. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆனா அந்த டாக்டர் கிட்ட ஏதோ அந்த பொண்ணோட அப்பா உங்க ஃப்ரெண்டு, அதனாலதான் உங்க வீட்டுல வச்சு பாத்துக்க சொல்லி கேக்குறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. யோ அப்படிலாம் சொன்னா தானே அவன் நம்புவான். அதனாலதான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி பத்திரமா பாத்துக்க சொல்லி அவன் வீட்டுல வச்சு இதோ இப்ப பாடி கார்டையும் சேர்த்து அனுப்பி வச்சிருக்கேன். இவன் கண்டிப்பா நல்ல பாடி கார்டு தான். அதனால இவன் போனானா அந்த பொண்ணு நல்லா சேஃபா தான் இருக்கும். ஐயோ சார் எனக்கு எதுவுமே புரியல. அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த பொண்ணை அவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சு பாடி கார்டெலாம் அரேஞ்ச் பண்ணி அந்த டாக்டர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. எதுக்காக சார்? எதுக்காக சார் இதெல்லாம் பண்றீங்க? வேற எதுக்குயா? எல்லாம் பணத்துக்கு தான். யோ ஏட்டு நான் என்ன பைத்தியமாயா? இந்த பொண்ணுக்கெல்லாம் பாடி கார்டு வச்சு அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு, அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு காரணம் இருக்குயா. காரணம் இல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேன். சார் என்ன சார் சொல்றீங்க? யோ ஏட்டு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆளவந்தனோட பையன் தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவனுக்கு எதிராக ஒரு ப்ரூஃப் கூட கிடையாது. அதனாலதான் அவன் பாட்டுக்கு ஜாலியா வெளிநாட்டுல இருந்துட்டு இருக்கான். ஆனா அந்த ஆளவந்தான் இந்த பொண்ணு உயிரோட இருந்தா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் பிரச்சனை வருங்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல்ல கொல்ல நினைச்சான். அப்புறம் இதோ இந்த டாக்டர் வீட்டுக்கே ஆளுங்களை அனுப்பி கொல்ல நினைச்சிருக்கான். ஆனா எதுவுமே நடக்கல. அதுக்காக தான் நான் இப்போ பாடி கார்டு அனுப்பி வச்சிருக்கேன். சார் எனக்கு சத்தியமா புரியல சார் எதுவுமே. யோ கேட்டு நான் தான் சொன்னேனையா, ஆளவந்தவனோட பையன் தான் இதை பண்ணினாங்கிறதுக்கான ப்ரூஃப் எதுவுமே நமக்கு கிடைக்கல. இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ரூஃப் அந்த பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணுக்கு எப்ப வேணாலும் அவளோட பழைய நினைவுகள் எல்லாமே வரலாம். ஆனா அவளுக்கு நினைவு வராத வரைக்கும் தான் அது எனக்கு லாபம். ஏன்னா அத்தை வச்சுதான் ஆளவந்தாங்கிட்ட நான் பேரம் பேச போறேன். நான் கேட்கிற பணத்தை கொடுத்துட்டானா அந்த பொண்ணை பாட்டுக்கு ஆளவந்தாங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வச்சிருந்தாலும் சரி இல்ல போட்டு தள்ளினாலும் சரி அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு தேவை பணம். அந்த ஆளவந்தாங்கிட்ட பேரம் பேசுற வரைக்கும் அந்த பொண்ணு உயிரோட இருக்கணும். அதுக்காக தான் பாடி கார்டை அனுப்பி வச்சிருக்கேன். ஆளவந்தான் கிட்ட இப்போதைக்கு என்னால போய் பேரம் பேச முடியாது. ஏன்னா கேஸே இப்பதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆனா எப்ப பேரம் பேசணுமோ அப்ப பேரம் பேசிட்டு அந்த பொண்ணை ஆளவந்தான் கிட்ட நானே விட்டுருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஆளவந்தான் கொல்ல ட்ரை பண்ணுவான். அதுக்காக தான் இந்த பாடி கார்டு அனுப்பி வச்சு அந்த பொண்ணை கொல்ல விடாம பத்திரமா பாத்துக்க சொல்லியிருக்கேன். பணம் யா பணம்
பணத்துக்காக மட்டும்தான் அந்த பொண்ணை காப்பாற்றணும், பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி எபிசோட் வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நானுமே இன்றைக்கி எபிசோட் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கலைங்க. பிகாஸ் நம்ம வந்து மனம் விரும்பதே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து போட்டுட்ருக்கோம். பட் இந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நேத்தியே வந்து மேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மேக் பண்ணி வச்சதே எதுக்கு வந்துட்டு ஒரு நாள் விட்டு நம்ம அப்லோட் பண்ணணும், அதை வந்து உடனே அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்துட்டு நான் எபிசோட் வந்து போட்டு வந்திருப்பேன். ஸோ எபிசோட் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சாரி கேட்கணும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் நான் வந்துட்டு கமெண்ட்ஸ் எதுக்குமே ரிப்ளை வந்துட்டு பண்ணுறதில்ல. ஏன்னா நான் வந்து 2 ஸ்டோரி மேக் பண்ணுறேன், அதனால சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குதுங்க. அதுதான் ரீசன். அதனால தான் வந்து ரிப்ளை வந்து பண்ண மாட்டேங்கிறேன். பட் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அதுக்காக சாரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லியே ஆகணும். ஆமாங்க, அது என்னன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல குருவார் அளவுக்காக வெயிட்டிங் அந்த மாதிரி வந்து சொல்றீங்க. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் வந்துட்டு டைரக்டாவே சொல்லிட்டாங்க, குருவாரா லவ் வந்து போரிங்கா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இங்க நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், குருவாராவுக்கு லவ் இன்னும் ஸ்டார்ட்டே வந்து ஆகலை. ஜஸ்ட் 2 பேருக்கும் ஃபீலிங் வந்திருக்கு, அவ்வளோதான். அதை 2 பேர் இன்னும் எக்ஸ்பிரஸ் கூட பண்ணலை. ஸோ வந்துட்டு என்னன்னா நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே குருவாரோட ட்ராக்கை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறீங்க. குருவாரோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அவங்க லவ் ட்ராக் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் வந்து தோணும். பட் நான் ஒன்று வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் யோசித்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க லவ்வை வந்துட்டு என்னால் அழகாக காட்ட முடியும். இப்போ நீங்கள் எல்லாரும் அவசரப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு அவசரமாக 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி காட்டினேன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குட்டாக வந்து இருக்காது. ஸோ நான் யோசிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போனேன்னா கண்டிப்பாக லவ் வந்து அந்த இடத்துல வந்து அழகாக வந்து தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பொறுமையாக நான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு போர் அடிக்கலாம் தான், என்னடா இது எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. பட் வேறு வழி இல்லைங்க, இந்த மாதிரி சீன்ஸ் தானே வச்சாகணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஜெனி பற்றின உண்மை வந்துட்டு குருக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எல்லாமே நடக்குங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நம்ம இன்னும் 50 எபிசோட கூட நம்ம இன்னும் தொடவே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் மூவ் பண்ணவே முடியாது பார்த்தீங்களா. அதனால வந்துட்டு கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற சீனு அப்புறம் எதிர்பார்க்காத சீன்ஸும் நிறைய வந்து வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹைப் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்துட்டு அப்போதைக்கு வீடியோ பார்க்க முடியலனாலும் கொஞ்சம் லேட்டாக வச்சு வீடியோவை எப்படியாச்சும் பார்த்துருங்க. முக்கியமாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஸ்கிப் பண்ணுறீங்க. எனக்கு புரியுது, போர் அடிக்கிற சீன்ஸ் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண தான் செய்வோம். பட் கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.